வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட கேஸை இப்போ வித்ட்ரா பண்ண போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டதா அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு அப்டேட்டும் இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜனநாயகன் நம்ம ஹச்னோத் டைரக்ஷனில் நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் லீலோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சென்சார் அவங்க சர்டிஃபிகேட் தராதனால இந்த படத்துக்கு கேஸ்லாம் நடந்து இந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு கண்டிப்பாக அனுப்பணும்னு நம்ம சென்சார் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பிடி ஆசாவோட தலைமையில் இந்த படத்தோட கோர்ட்டோட விசாரணை நடந்துச்சு. அந்த விசாரணையில் இந்த படத்துக்கு யூஏ கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. ஆனால் அப்பயே இந்த கேஸுக்கு திருப்பி அவங்க அப்பீல் கொடுத்து இந்த கேஸுக்கு திருப்பி அவங்க மேல்முறையீடு பண்ணாங்க. அந்த மேல்முறையீட்டில் திருப்பியெல்லாம் கேட்டுட்டு திருப்பி பெஞ்சியே அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கேயும் அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கல. திருப்பி இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேல, நம்மளோட கேவிஎன் இப்போது அந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அன்கட் வெர்ஷனாக தான் இப்போ அனுப்பிட்டதாக தெரியுது. இந்த வருஷம் இன்றைக்கி அனுப்பிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட சென்சார் ரிப்போர்ட் மேபி இந்த வீக்லேயே ரிப்போர்ட்டாக தெரிஞ்சிடும். இந்த படத்தோட எந்த கட்டும் இல்லை, அந்த சொன்ன இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அப்படியே ரிலீஸ் பண்ண கொடுத்துருவாங்க. இல்லை சில கட்டு பண்ணணும்னு சொன்னாலும் அதை திருப்பி கொடுத்து அந்த யூஏ சர்டிஃபிகேட்டை வாங்கிடுவாங்க. அதனால் மேபி இந்த வீக்கோட இந்த பிரச்சனை ஃபுல்லாக முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த படத்தோட ஹியரிங் இருக்குது. அப்போ இந்த கேஸை வித்ட்ரா பண்ண போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம், இந்த ரிவைசிங் கமிட்டிகிட்ட அனுப்பிச்சிட்டோன்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அப்டேட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா தெரியுது. அதனால் எல்லா தளபதி ஃபேன்ஸும் ரெடியாக இருங்க. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஒரு வேறு லெவல் பிளாஸ்டான தீபாவளி இருக்குதுன்னு தான் சொல்லணும். பிப்ரவரி 19 தளபதிக்கான ஒரு வேறு லெவல் ட்ரிபியூட் மூவியாக இந்த படம் இருக்க போகுது. குறிப்பாக இப்போ அந்த சென்சார் பண்ண அந்த ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் அந்த ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வரும், அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வருவீங்கன்னு பார்த்தா கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களான்ற மாதிரி அந்த சீக்வன்ஸில் அந்த அரசியல் அந்த வார்த்தையை மியூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கட்சிக்கான நிறைய ரெஃபரன்ஸை மியூட் பண்ணியிருக்கிறதா தெரியுது. அதுலேயே அவங்க மென்ஷனும் பண்ணியிருக்காங்க, இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி. அதனால் கண்டிப்பாக நல்ல செய்தி காத்துட்ருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட சால்வ்லாம் முடிய போதா, 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.